லட்சுமி, சொல்லாம கொள்ளாம இந்நேரத்தில் எங்கம்மா போயிட்டு வர்ற? போனதுதான் போனேன், எனக்கு சாப்பாடு போட்டு போயிருக்கலாம்ல. நான் வந்து அர்ச்சனா வீட்டுக்கு போயிருந்தேன்ப்பா. ஆனா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போனேன். அப்படியா? நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? எதை பத்தி? இல்ல, அந்த பொண்ணு வந்து நாளைக்கே கல்யாணம் வச்சிருக்கிறதா சொல்லிட்டு போச்சே, அத பத்தி தான் கேக்குறேன். என்ன பேச்சு இதெல்லாம்? அவதான் பைத்தியக்காரி, வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ உளறிட்டு போனான்னா அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு. இல்லப்பா, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். சந்தோஷ்க்கு அவளை பிடிச்சிருக்கு, 2 பேரும் லவ் பண்றாங்க. லவ் பண்றாங்கன்னா பண்ண வேணான்னு சொல்லு. இப்படி சொன்னீங்கன்னா எப்படிப்பா? சந்தோஷ் அந்த பொண்ணை லவ் பண்றான்னு இப்பதானே எனக்கு தெரியும். ஆனா கோவில்ல அந்த பொண்ணை ஒரே தடவை பார்த்ததுல அவதான் இந்த வீட்டோட மருமகளா வரணும்னு நானே நினைச்சேன்ப்பா. சொல்லி வச்ச மாதிரி அந்த பொண்ணே இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்ன போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏன்பா இப்படி பாக்குறீங்க? எனக்கு பிடிக்கல. இங்க பாரு, உன் புள்ளைக்கு ஏத்த பொண்ணா நான் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். பிடிச்சிருந்தா கட்டி வையே, இல்லன்னா உன் இஷ்டம். அப்பாப்பா உட்காருங்கப்பா, உட்காருங்க, கோச்சிக்காதீங்கப்பா. அப்பா, அந்த பொண்ணு படபடன்னு பேசுறாளேன்னு நீங்க பயப்படுறீங்களா? பின்ன எங்க என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிற இங்கிதமே தெரியல அந்த பிள்ளைக்கு. மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நாகரிகம் பார்த்து பேச மாட்டாங்கப்பா. ஆ? அப்ப பிடிச்சிருக்குங்கிறியா? அவனுக்கா உனக்கா? ரெண்டு பேருக்கும் தான்ப்பா. அப்புறம் ஏன் என்ன கேக்குறீங்க? உங்களுக்கும் பிடிக்க வேண்டாமாப்பா? எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றனே. நான் பிடிக்க வைப்பேன்பா. சரின்னு சொல்லுங்க தாத்தா. தள்ளிப்படா திருட்டு ராஸ்கல். என்னைய கேட்காம எப்பரா நீ ஒரு பொண்ணை லவ் பண்ண போன? சொல்லிட்டு பண்ணா லவ்ல கிக்கு இருக்காதே தாத்தா. ஆ? பாருங்க, நான் அம்மா கிட்ட கூட தான் சொல்லல. அம்மா ஏதாவது சொன்னாங்களா? உன்னைய கெடுக்கிறதே கொம்மா தாண்டா. தாத்தான்னு ஒரு மட்டு மரியாதை கூட இல்ல. தாத்தா, லட்சுமி, அப்பா. உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம்பா. அந்த பொண்ணே மருமகளா வரணும் நீ ஆசைப்படுறியா? ஆமாம்பா. சரி, இது வரைக்கும் உனக்குன்னு நீ எதுவுமே கேட்டதில்லை. முத ஒன்னு கேட்டிருக்க. உன் இஷ்டப்படி அந்த பொண்ணையே நீ மருமகளா ஏத்துக்கோ. ஐயோ அப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்பா. ஆக ஆத்தாலும் மகனும் முடிவு பண்ணிட்டீங்க. டேய், என்னதான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் உன் பொண்டாட்டி எனக்கு பிடிக்காதடா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்கும் தாத்தா. பார்க்கலாம். இருந்தாலும் நாளைக்கே கல்யாணம், அதுவும் ரிஜிஸ்டர் கல்யாணம். இதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம என்ன திருட்டு கல்யாணமா பண்றோம்? ரெஜிஸ்டர் கல்யாணம் தான் எங்க போனாலும் செல்லும்பா. அந்த பொண்ணு அதெல்லாம் ரொம்ப தெளிவா தான் யோசிச்சிருக்கா. இங்க பாரு லட்சுமி, வீட்டுல சொல்லிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா யாரும் ஒரு போன் கூட பண்ணல. இதத்தான் நீ எப்படி எடுத்துக்கிறன்னு எனக்கு தெரியல.
மா பவித்ரா ஒரு நிமிஷம். ஹலோ பவி. ஏய் போன் உங்க அம்மாட்ட கூட எங்க அப்பா பேசணும்னு சொல்றாரு. 100 வயசு உங்க அப்பாவுக்கு. இப்பதான் எங்க தாத்தா சாபம் விட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் தர்றேன், பேசு. லைன்லயே இரு. ஓகே ஓகே. ஏன்டா இப்படிலாம் பேசுற? இந்தாம்மா பேசு. வணக்கம் மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? இல்ல நான் சந்தோஷ் அம்மா பேசுறேன். வணக்கம்மா, நான் உங்களை சம்பந்தி என்ன கூப்பிடலாமா? ஓ சொல்லுங்க சம்பந்தி. ஒண்ணு இல்ல, என் பொண்ணு கொஞ்சம் ஸ்பீடு, எதா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசிடுவா. பாருங்களேன், லவ் பண்ண கையோட கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அவளே பிக்ஸ் பண்ணி நமக்கு டைமும் சொல்லிட்டா. வேகமா இருக்கிறது தப்பில்ல சம்பந்தி. பவித்ரா விவேகமாவும் இருக்கா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் சிரிங்களேன் தாத்தா. சம்பந்திமா, என் வைஃப் பேசணுமா? கொஞ்சம் பேசுங்க. சம்பந்தி பேசுறாங்க. வணக்கங்க. வணக்கம் சம்பந்தி. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சம்பந்தி. கோவில்ல உங்களை ஏற்கனவே பார்த்ததா பவி சொன்னா. இந்த சம்பந்தத்துல எனக்கு பரிபூர்ண சம்மதம். என்ன ஒண்ணு, முறைப்படி நீங்க வந்து மாப்பிள்ளை கேட்கல, நிச்சயதார்த்தமும் ஒன்னும் நடக்கல, நேரா கல்யாணத்துக்கே வந்துடுறோம். அதுவும் நாளைக்கேன்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் உங்க மாமனாருக்கு? தெரியும் சம்பந்தி. இப்பதான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க விடுங்க. குழந்தைங்க ஆசைப்படுற வாழ்க்கைய சந்தோஷமா நாம தானே அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். அதை விட நமக்கு வேற என்ன இருக்கு? ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. மா, நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லுங்க. சரிங்க மாப்பிள்ள. வைதகி. ஒரே பேரன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தலாம்னு ஆசைப்பட்டேன். என் ஆசைதான் நிறைவேறல. சரி, நீ ஆசைப்பட்டபடியாவது நடக்கட்டும். வாழ்த்துக்கள். என்னங்க, நம்ம சந்தோஷ்க்கு இன்னைக்கு கல்யாணம். இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னு நம்பவே முடியல. இல்லையா? நான் ரெடி. டேய், உனக்கு அப்படியே மாப்பிள்ளை கலை வந்துருச்சுடா. அட போமா, எனக்கு தாத்தாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. டேய், நீ ஒன்னும் கவலைப்படாத. முதல்ல தாத்தா ரெடியா இருக்காரான்னு பாரு. அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிம்மா. மா, நீயும் வாமா. வரேன். என்னங்க, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். வா. தோ வந்துட்டேன். மா, என்னம்மா இது? அவர் இன்னும் பூஜையா ஆரம்பிக்கல. இனிமே அவர் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிச்சு எப்ப நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறது? டைம் ஆயிடுச்சுமா. சரி சரி, நான் பேசுறேன். சும்மா ஓகே ஓகே. மா, பேசுமா. அப்பா, கிளம்பலையா நீங்க? எங்க? இதானப்பா வேண்டாங்கிறது. வாங்கப்பா, டைம் ஆயிடுச்சு. ரெஜிஸ்டர் ஆபீஸ திறக்க வேணாமா? அத பெருக்கி குப்பையெல்லாம் கொட்ட வேணாமா? ரெஜிஸ்டர் வர வேணாமா? உனக்கு தான் வேற வேலை இல்ல. ஊருக்கு முன்னாடி போய் நின்றுவ. எனக்கு என்ன தலையெடுத்தா? அதெல்லாம் நான் அப்புறம் வர்றேன். நீ உன் பிள்ளைய கூட்டு கிளம்பு. என்னம்மா? இரு இரு.
அப்பா ப்ளீஸ்ப்பா வாங்கப்பா போலாம். நான் சொல்றது புரியல உனக்கு? நான் இன்னும் பூஜையே முடிக்கல, நீங்களாம் கிளம்புங்க. சரி தாத்தா, அப்ப நீங்க ஆசீர்வாதமாவது பண்ணுங்க. அறிவு கட்டவனே, சாமி இருக்கப்ப ஆசாமி காலில் உழுகிறிய? படிச்சவனாடா நீ? ஆ, இத பாருங்கப்பா, உசுரோட இருக்கிற சாமி நீங்க. உங்களை விட அந்த போட்டோல இருக்கிற சாமி எங்களுக்கு ஒண்ணும் வசதி இல்ல. நீ வா குட்டி, நம்ம போலாம். அப்பா சீக்கிரம் வந்து சேருங்க, சரியா? தாத்தா கொஞ்சம் வந்துருங்க தாத்தா. வந்துருங்கப்பா, வா போலாம். நிறுத்துங்க. எவ்வளோ? 100 ரூபாமா. ராகவன், அவங்க தான் என் எதிர்கால மாமியார். வணக்கம் சொல்லணும். ஏய் வைதேகி, நீயும் தான். சும்மா இருடி. இப்ப வாச்சும் வாளை கொஞ்சம் சுருட்டி வை. நீ சுமாரு வந்துட்டாங்க. ஹாய் மச்சான். ஹைடா, உள்ள வா. என் ஃப்ரெண்ட் வாங்கம்மா. ஓ ஹாய். வாப்பா. போலாம். வாங்க சம்பந்திமா. வணக்கம் மாப்ள. வணக்கம் சம்பந்தி. என்ன அநியாயம் பாருங்க. பெரியவங்க நாம பார்த்து பேசி நாள் குறிச்சு சொன்ன காலம் போய் இன்னைக்கு இவ ஏற்பாடு பண்ணி நம்மள வர வச்சிருக்கா. ஆனாலும் டூ மச் பவி. கொன்னுடுவேன் உன்னை. எதிரா டூ மச்? நீ மட்டும் உங்க அம்மா கிட்ட பேசுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா அவ்வளவுதான், நான் கிழவி ஆயிடுவேன். பேசினதெல்லாம் ஓகே, ஆனா இன்னைக்கே கல்யாணம்னு எனக்கு கூட சொல்லலையே. சொல்லலனா என்ன, அதான் வந்துட்டேன்ல, அவ்வளவுதான். அத்தை, உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு எப்பவுமே ஓகே தான்மா. பவி எப்பவுமே இப்படிதாங்க. எதிர்ல யார் இருக்காங்க, என்ன நினைப்பாங்கன்னு கூட யோசிக்காம மனசுல பட்டத பேசிடுவா. எப்பவுமே அப்படிதான். ஒரு விதத்துல அது வரம் சம்பந்தி. இது வேணும் அது வேண்டான்னு கோயம்பேடு மார்க்கெட்ல காய்கறிய பிரிச்சு பிரிச்சு அடுக்கிற மாதிரி மனசுக்குள்ள குப்பை பாதி சுத்தம் பாதின்னு பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அது கனம் தாங்காம போயிடும். அப்படி போடுங்க அத்தை. ஒளிச்சு பேசினா ஒரு மூட்டை வெயிட், ஓப்பனா இருந்தா ஒத்த சரகு மனசு. அடியே கொலகார பாவி, இப்படி வேகாத வெயில நிக்க வச்சு சொற்பொழி வாத்திட்டு இருக்கியே, உருப்படிவியா நீ? பாத்தீங்களா, என் மகனை அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். அருண் காலேஜ் போயிட்டு இருக்கான். ஸ்மால் கரெக்ஷன், காலேஜ் போயிட்டு இருக்கான். படிச்சிட்டு இருக்கானான்னு தெரியல. உன் தலை ஒண்ணு. ஆன்ட்டி, முடிவே பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு? இந்த பக்கிய தான் மருமகள் ஆக்குறதுன்னு. அருண், கோயில வச்சு உங்க அக்காவை பார்த்ததுல இருந்து மனசுக்கு தோணிடுச்சு, இது நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் இவளே எல்லாமே பண்ணி முடிச்சிட்டா. எனக்கு உண்மையிலேயே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆல் ஃபேட். வேற என்ன சொல்ல முடியும்? டேய் சும்மா இருடா. உள்ள போலாங்களா? என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க. சம்மந்தி, உங்க மாமனாரு ஆன்ட்டி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னால வந்துடுறேன்னு தாத்தா சொன்னாரு. இப்போ வந்துருவாரு. ஆமா. சரி, அப்படின்னா அவர் வரட்டும். ரிஜிஸ்ட்ரார் கூப்பிடுறாரு, உள்ள வாங்க. அப்படியா? ஆமா. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். சார், அடுத்து இவர்தான் சார். வாங்க சார். சார். வணக்கம் சார். டைம் ஆச்சு, எல்லாம் ரெடிங்களா? பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ரெடி. அவங்க தாத்தா ஒருத்தர் வரணும், அதுக்காக தான் வெயிட்டிங். அப்படிங்களா?
உங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறேன். நீங்க அதுக்குள்ள ரெடி ஆயிடுங்களேன். ஓகே சார். சண்முகம், அந்த வெளியில இருக்கிற மணிகண்டன் சித்ரா ஜோடியை வர சொல்லுங்க. ஓகே சார். அம்மா எங்க தாத்தா இன்னும் வரவே இல்ல. டைம் ஆயிடுச்சா? நமக்கு அப்புறமா இருக்கிற ஜோடி கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். மா என்னடா? மணிகண்டன் சித்ரா ஜோடி உள்ள வாங்க. அடுத்த ஜோடியும் போயிடுச்சு. இப்போது வந்தா தேவையில்ல. மா குட்டி, தாத்தாக்கு ஒரு ஃபோன் போடேன். கிளம்பிட்டாரான்னு கேளு. சரி ஃபோன் போடு. எடுக்கலமா. திரும்ப ஃபோன் பண்ணி பாரு. எடுக்கல. சரி குட்டி, நான் ஒரு தடவை பண்றேன். வைதேகி, வெயிட் பண்ணு. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அதுக்குள்ளேயே என்ன காணும்னு கூப்பாடு போட்டுறாத. ஏய், திருடன் தம்மடிக்க போறான் வைதேகி. விடாத. ஏய், நீ தம்மடிக்க போறியா? அமைதியா இரு. வராங்களா பாரு. ஃபோன் எடுக்கலடா. சார் இவ்வளவுதான். வாங்க சார், டைம் ஆகுது. வந்துடுறோம். வந்துகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் குட்டி. சமந்தி, பக்கத்து பிளாட்காரங்க ஃபோன் பண்ணி தாத்தா கிளம்பிட்டாரான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். டைம் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப வந்துருவாரு சமந்தி. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மா தாத்தா வருவாருன்னு எனக்கு தோணலமா. இல்லடா. லக்ஷ்மி, என்ன? போன் ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டே இருக்கே, யாரும் எடுக்கவே இல்ல. லக்ஷ்மி வீட்ல இல்லையா? இல்ல. ఎక్కడికైనా బయటికి వెళ్ళిందా? ஆமா, கோர்ட்டுக்கு போயிருக்காங்களாம். பணம் ஏமாத்தினா தான் கோர்ட்டுக்கு போவாங்க. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போறாங்க. కోర్టుకు పోயிருக்காங்களா? ఎందుకు? என் மருமகளை கூட்டி வர்றது. மருமகளா? என்ன சொல்றீங்க? என் பேரன் சந்தோஷுக்கு கல்யாணம். சந்தோஷுக்கு கல்யாணமா? ஆமா, வெறும் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கல்யாணம் முடிக்க போறாங்களாம். இந்த மாதிரி எங்கேயாச்சும் நடக்குமா? இப்ப இருக்க பசங்கள்லாம் எங்க பெரியவங்க பேச்ச கேக்குறாங்க. இவங்க ஜட்ஜி முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். ஐயருக்கு பதிலா ஜட்ஜி மந்திரம் சொல்ல போறாரு. போன் ரிங் ஆகுது. வேற யாரு? லட்சுமி தான் போன் பண்ணுவா. நான் எடுக்க மாட்டேன். நேரம் எல்லாம் நடந்திருக்கும். கோர்ட்ல வழக்கமா கூப்பிடுற மாதிரி சந்தோஷ் 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கூறுகட்ட பயில நேரம் போய் நின்று தாலியை கட்டியிருப்பேன். போன் மறுபடியும் ரிங் ஆகுது. நான் வேணும்னா எடுக்கட்டுமா? கைய வெட்டி புடுங்க.